Taste the Daily. வேலூர் மாவட்டம் திருவள்ளம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதியதில் தந்தை மகன் உயிரிழந்தனர். காமராஜபுரம் ரயில்வே மேம்பாலம் அருகே தஞ்சாவூர் ஹோட்டல் நடத்தி வந்த ராஜேஷ் என்பவர் தனது மகன் கிஷோருடன் இரவு தண்டவாளத்தை கடக்க முயன்றார். அப்போது ரயில் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இருவரது உடல்களையும் கைப்பற்றி காட்பாடி ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள சண்முக விலாஸ் மண்டபத்தை பல்வேறு வகையான மலர்களால் அலங்கரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யும் பணியில் 50 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பெங்களூருவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ரோஜா, சாமந்தி, வாடாமல்லி, கார்னேஷன் உள்ளிட்ட மலர்களை கும்பகோணத்தை சேர்ந்த பக்தர்கள் காணிக்கையாக வழங்கினர். தேனி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த வினோத்குமார் தேனிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாய்பாபா கோவில் அருகே கார் மோதியதில் வினோத்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வினோத்குமாரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தேனி மூணாறு சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை பெரிய ஏரியிலிருந்து வெளியேறிய உபரி நீர் தேங்கி நின்றதால் வீடு இடிந்து விழுந்தது. தொடர் மழையால் 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெல்லூர்பேட்டை பெரிய ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. ஆனால் விடியா திமுக அரசு கால்வாய்களை தூர்வாராததால் தண்ணீர் அங்கிருந்த வீடுகளை சூழ்ந்தது. இதனால் வீட்டின் ஒரு பகுதி இடிந்து சேதமடைந்தது. ஸ்டாலின் அரசு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை